எனக்கு எம்எஸ் ஆர்த்தோ ஒரு டாக்டர் நல்ல நண்பர், நிறைய டாக்டர்ஸ் எனக்கு நண்பர், சைக்காட்ரிஸ்ட் உட்பட நல்ல நண்பர்கள். ஒரு ஆர்த்தோ டாக்டர் சார், நான் உட்கார்ந்துருக்கேன் அவருடைய இது நர்சிங் அந்த கிளினிக்ல. நான் சொன்னேன், நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க சார், நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன்னு. சும்மாருங்க சார், நீங்க வர்றதே பெரிய விஷயம், உட்காருங்க, சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நீங்க உட்காருங்க. அப்படி ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கும் ஒரு பெரியவர், 80 வயசு. அவர் இந்த முட்டியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னார். அவரு அதை ஏறி படுங்க அப்படின்னார். படுத்தார். எவர் சில்வர்ல ஒரு சுத்தியல் வச்சு டக்கு டக்குன்னு அங்கெல்லாம் தட்டி இங்கெல்லாம் தட்டிட்டு, எலும்பு எலும்பா தான் இருக்கு, நரம்பு நரம்பா தான் இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கு, எங்க இதுல பெயினா ரைட்ல ஒரு அழுத்த எழுத்துட்டு இறங்கு. ஏஜ்னு ஒண்ணு இருக்குல்ல சார், 80 வயசு ஆச்சுல்ல உங்களுக்கு, உங்க வயசுல நாங்கெல்லாம் இருப்போமானே தெரியாது, நீங்க இருக்கிறீங்க, 80 வயசு ஆச்சு அதனால வலிக்குதுன்னார். அவன் ஒரு கேள்வி கேட்டான், சார் இதுக்கு என்ன வயசாச்சு? ஏன்னா இதுக்கு 80 வலிக்கல, இது வலிக்குது 80 வயசு காரணம் சொல்லிட்டீங்க, இது வலிக்கல 80 வயசு. டாக்டர் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சிலபஸ்ல அது வரல. அந்த டாக்டர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அச்சார் பாருங்க. இது வலிக்குது 80 வயசுன்றீங்க, இது 80 வயசு ஆச்சு, ஏன் வலிக்கல? நாளையில இருந்து ஆரம்பமாகும். நான் வேடிக்கைக்கு சொல்லல, டாக்டர்ஸ் மகிழ்ச்சியா இருந்தாதான் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மிக நீண்ட நாட்களுக்கு கூட்டிக் கொள்ள முடியும். அதனால நாங்க சொல்றத நீங்க ஃப்ரீ டயத்துல கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றத நாங்க ஹாஸ்பிட்டல் டயத்துல கேட்போம். ஐயாவுடைய பேச்சை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அப்படி கேட்டுட்டீங்கன்னா அப்படியே சிரிச்சு 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 சந்தோஷத்துல அப்படி நல்ல வாய் விட்டு நீங்க சிரிக்கலாம். 1 மணி நேரம் ஐயாவுடைய பேச்சு நகைச்சுவை கேட்டீங்கன்னா பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சு போயிடும். நிஜமா கேட்கிற அத்தனை பேருக்கும் பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஆனா ஐயாவுக்கு மட்டும் குறையாது. ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பேசுவார், யோசிச்சு யோசிச்சு பேசுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனதுக்கு ஆரோக்கியமான பல செய்திகளை நாம உள் வாங்கணும். இந்த மனதை அடிப்படையாக கொண்டதுதான் தவம் அப்படிங்கிற ஒரு பகுதி. தவம் மனசை அடிப்படையாக கொண்டது, எதுக்கு அடங்காது, சனியாது. அது ஒரு மாதிரி இந்த பாருங்க, அது மாதிரி மனசை ஒருலயப்படுத்தி ஒரு விளக்கேத்துறதுக்கு பேர் தான் தவம்னு பேரு. அதுல 5 முகத்தோட வைப்பாங்க. இது கேரளா விளக்கு பொதுவா இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டு விளக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 5 முகத்தோட இருக்கும். என்ன அர்த்தம்? மனிதர்கள் 5 பொறிகளும் புலன்களாலும் ஆனவர்கள், 5லும் ஒளி வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு விளக்குல 5 முகங்களோட அதை வச்சாங்க. இந்த விளக்கேத்துற போதே உன்னை கவனிச்சிங்களா? ஐயா விளக்கேத்தினார், அம்மா விளக்கேத்தினாங்க. அவங்க விளக்கேற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் மெழுகுவர்த்தி ஏத்தினாங்க. இந்த உலகம் விளக்கேற்றியதை கவனிக்கும், விளக்கேற்றியவர்கள் விளக்கேற்றுவதற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியவர்களை இந்த உலகம் கவனிக்காது என்பதும் உலகத்தின் ஒரு ஆச்சரியமான குணம். ஆனால் மெழுகுவர்த்தி ஏற்றியவர்களையும் நாம் நன்றியோடு நினைக்கிற போது விளக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒளி வீசும் என்பதை மனித குலம் புரிந்து கொள்ள வேண்டும். சார் நம்ம லைஃப்ல மேல வரோம் அப்படின்னு சொன்னா நம்ம சக்சஸுக்கு யார் யாரெல்லாம் காரணம், அவங்களுக்கு ஒரு 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 தேங்க்ஃபுல், ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்பா அம்மா குரு, பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தவங்க, காலேஜில் சொல்லி கொடுத்தவங்க எல்லாரையும் ஒரு வினாடி நம்ம அக்னாலஜ் பண்ணணும். கிராட்டிடியூட், நான் வாடி வேடிக்கை சொல்லல, அந்த கிராட்டிடியூட் மனசுல இருக்கிறவர்களுக்கே நோய் குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த மனசு நெகிழ்ந்து போயிருக்கும். அவர்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்கள் கூடுமான வரை ஆரோக்கியமாக இருப்பார். வாழ்க்கையுடைய பெரிய சீக்ரெட் அது. ஓஷோவுடைய ஒரு புக் இருக்கு, டாக்டர்ஸ்க்காகவே பேசியிருக்கார் ஓஷோ. மருந்திலிருந்து மனமற்ற நிலைக்குன்னு பேர். அந்த புத்தகத்தோட பேரு மருந்திலிருந்து மனமற்ற நிலைக்கு. அவர் டாக்டர்ஸ்க்காக பேசுறாரு ஒரு பேச்சு, அது ஒரு புக்கா வந்திருக்கு. ஒண்டர்ஃபுல் புக் அது. எதுக்காக சொல்றேன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட விட்டுடுறேன். தவம்னா என்ன? தன்னை நெறிப்படுத்திக் கொள்ளுதல்.
இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, திருநெல்வேலி பக்கத்துல சமையல் பண்றாங்க பாத்தீங்களா, சமையல்காரர். அந்த சமையல்காரருக்கு என்ன பேர் தெரியுங்களா? தவசி பிள்ளைன்னு பேர். தவசி பிள்ளை அப்படிம்பாங்க. அது என்ன தவசி பிள்ளைன்னு கேட்டீங்கன்னா, தபஸ்வி அப்படிங்கிற வடமொழி சொல், சான்ஸ்கிரிட் தபஸ்வி, அது தமிழ்ல தவசி அப்படின்னு வரும். அதாவது ஒருவர் எப்படி தவம் பண்ணி தன்னை பக்குவப்படுத்துகிறாரோ அப்படி உணவை பக்குவப்படுத்துகிறவரை தவசி பிள்ளைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? உணவை பக்குவப்படுத்துகிறவர் போல உணர்வை பக்குவப்படுத்துகிறவர் தவம் செய்கிறார் என்பது பொருள். உணவை பக்குவப்படுத்துவது போல உணர்வை பக்குவப்படுத்துகிறார். ரொம்ப கஷ்டம் சார். வள்ளலார் பாடுறாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்றனர். ஒருமையுடன் ஒரு மனசை ஒருமைப்படுத்தி ஒரு புள்ளியில நிறுத்துறது. இட் இஸ் இம்பாசிபிள். இந்த விழா ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேர் நினைப்பாங்க, இவர் எப்ப முடிப்பாரு, எப்ப வீட்டுக்கு போறது, பார்த்தா பெருசா போகும் போல தெரியுது, இவர் மட்டுமே இன்னும் மைக்க விட மாட்டேங்கிறார், இன்னும் 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெடியா, என்ன ஆகும்? நான் பாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க வீட்டுக்கு போடுவீங்க. எது உடம்பு இங்கதான் இருக்கும், ஆனா மனசு எழுந்து வெளியே போயிடும். அப்போ அதை எப்படி லயிக்க முடியும்? அதை எப்படி ஆனந்தமா நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? மனசை ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது. அந்த காரியத்தை செய்கிறவர்கள் தான். அது தாயுமானவர்னு ஒரு முனிவர் பாடுறாரு, சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும். எப்படி? சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேனர். அது என்ன மனம் இறக்க? சில பேர் கோபத்தை ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் வரும், அப்படின்னா விபூதி வரும். ஆனா எலுமிச்சம்பழம் எடுத்தவன் விபூதி எடுத்தவன பெயிலே எடுக்க முடியாதபடி உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் இல்லையா? அதெல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்படின்னா எலுமிச்சம்பழம் வருது, எப்படின்னா ஒரு குங்குமம் வருது, பெரிய விஷயம் இல்ல. சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னார். மனசு அடங்கலையேடா, என்ன பண்ணுவே அப்படின்னார். யாராவது மனசை அடிக்கிட முடியுமா சார்? ஒருத்தன் வெட்டினரி டாக்டர் போய் பார்த்தான், குதிரை வளர்த்துக்கிட்டு இருந்தா. இந்த குதிரை ஏதோ உடம்பு சரியில்லை, அதெல்லாம் அந்த குதிரையை பத்தி சொன்ன உடனே டாக்டர் அவனுக்கு சரிதான் அப்படின்னு அந்த வெட்டினரி டாக்டர் ஒரு மருந்து கொடுத்து, ஜாக்கிரதைப்பா, இது ஒரு வித்தியாசமான மருந்து, குதிரை வாயில ஒரு மூங்கில வை, மூங்கில குதிரை வாயில வச்சுக்கோ, மருந்த ஒரு வாயில வை, மூங்கிலோட ஒரு வாயில வை, அந்த குதிரை வாயில வச்சுட்டு இந்த பக்கம் நீ நின்றுட்டு ஊது. ஏன்னா குதிரை தானா மருந்து சாப்பிடாது. ஆசை ஆசையா மருந்து சாப்பிடுற ஒரே மிருகம் மனுஷன் மட்டும்தான். டைஜின் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே விருந்துக்கு போவான். நியாயமா? மாத்திரையை போடு, வா வடைய போடு, போ. அப்படி வடைய போட்டா மாத்திரையை போடக்கூடாது, மாத்திரையை போட்டா வடைய போடக்கூடாது, ரெண்டையும் போடணும்னு ஆசைப்படக்கூடிய கொடுமை தான் இவனுக்கு. எந்த குதிரையும் மருந்து தானா திங்காதுரா. அந்த மருந்த மூங்கில வச்சு குதிரை வாயில வச்சு இந்த பக்கம் நின்று அப்படின்னு ஊதுனா மருந்து உள்ள போயிடும் அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தான் சார், மூஞ்சி வீங்கி இருந்தது. என்னடா ஆச்சுன்னா, எல்லாம் கரெக்டா நடந்தது டாக்டர், நான் ஊதுறதுக்கு அரை செகண்ட் முன்னாடி அது ஊதிருச்சு டாக்டர், அந்த பக்கத்துல இருந்து அது ஊதிருச்சு டாக்டர், என் மூஞ்சி ஊதிருச்சு டாக்டர். என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணா கூட இந்த மனசை அடக்கிறேன்னு நினைக்கிறது குதிரையை கண்ட்ரோல் பண்றேங்கிற மாதிரின்னா, சினம் அடங்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரம். அந்த மனசை அடக்கிற டெக்னிக்கு தவம்னு பேர். சார் இன்னும் நீங்க விளக்கம் சொல்லலாம். நான் ஒன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க ஒன்னும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சரியான வக்கீலா இருந்தா நீதிபதியை மதிக்க கூடாது. நீதிபதியை மதிச்சா வக்கீலா பொழப்பு நடத்த முடியாது இல்லையா? அதனால நீங்க என்ன எதிர்த்து பேசலாம், மறுத்து பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் உண்டு, கவலைப்படாது. நான் சும்மா ஒரு இலக்கணம் சொல்றேன், அதை பெருசா எடுத்துக்க வேணாம். இன்னொன்னுங்க, ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்றார், மனசை அடக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றார். அதாவது ஒருத்தன் தவம் பண்ணணும் அப்படின்னு போய் ஒரு குரு கிட்ட கேட்டானா. அந்த குரு சொன்னாரு, கங்கை கரையில போய் உட்காந்துக்கோ, கண்ணெல்லாம் மூடிக்கோ, நல்ல கடுமையான தவம் பண்ணு, ட்ரை பண்ணு. இவன் போய் உட்கார்ந்தா கண்ணை மூடல. எதனா கண்ணை மூடிக்கிட்டே தவம் பண்றது, திறந்தே பண்ணுவோன்னு உட்கார்ந்துருந்தான். ஒரு 18 வயசு
மின்னல், தலையில் இரட்டை பின்னல், அதனால் வாழ்க்கை முழுவதும் இன்னல். இதுக்காகவே பல பேர் காத்திருக்கிற இடம் ஜன்னல். இவன் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, இப்படி போச்சு, அப்படி போச்சு, அவ்வளவுதான், தவம் போச்சு. இந்த 2 கண்ணு அது பின்னாடியே போச்சு, தவம் அவுட்டு. அடுத்த நாள் யோசிச்சா, கண்ண தவத்தை கெடுத்துருச்சுன்னு ஒரு ரிப்பன், நம்ம சிவகார்த்திகேயன் ஊதா கலர் ரிப்பன் சொன்ன மாதிரி ஒரு ரிப்பன் வாங்கி அதை கண்ணில் இறுக்கி கட்டிக்கிட்டு உட்கார்ந்தான். காலையில ஒரு 10:30 மணி, கண்ணு பார்க்கல, கண்ணு தானே பார்க்கல, சலங் 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 கொலுசு சத்தம். இந்த இரு காது சும்மா இருக்காதுன்னா இன்னைக்கு காது சொல்லுச்சு நம்ம டியூட்டி. நேற்றுக்கு கண்ணு டியூட்டி எடுத்தது இல்ல, இன்னைக்கு நம்ம டியூட்டி அப்படின்னு காது தவம் அவுட்டு. அப்புறம் யோசிச்சா, கண்ணு காது ரெண்டையும் சேர்த்து ஒரு டர்க்கி டவல் போட்டு கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா காதை கட்டியாச்சு, கண்ணை கட்டியாச்சு. மல்லிகைப்பூ வாசம், 10:30 மணி, மூக்கு மல்லிகைப்பூ வாசம், மூக்கு இங்க தவத்தை கட்டிச்சு. மறுபடியும் ஒரு பிய வருஷா வாங்கி கண்ணு மூக்கு காது கட்டு 10:30 மணி வந்திருந்தா 11 ஆச்சு, 11 ஆச்சு. இதானே மனசு வெளியில இருக்கிற கண்ணு மூக்கு காது எல்லாத்தையும் கட்டினா கூட உட்கார்ந்து பாருங்க, ஒரு போது கண்ட்ரோல் அது வெளியே காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மனம் என்பதை வெளியிடுற போது செயற்கரிய செய்கிறவர்கள் என்று அவங்கள சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரம் குடிக்கிறேன், வெல்றது கஷ்டம் வச்சுட்டு. என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா, இந்த வெல்வது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம். இவன் அந்த பேச போறாங்களா? பொதுவாக தெரிஞ்சதை 300 சொல்லிட்டு நான் 300 சொன்னது ஒரு காரணம். முடிவரைக்குள்ள நீங்களே எந்திரிச்சிட்டா, நான் நீங்க எந்திரிச்சிட்டா, அப்ப நான் பேசின திருப்தி இருக்கணும். அதுக்காக முன்னாடியே நம்ம கவனிச்சிடுவோம். இவர் பேசினதுக்கு அப்புறம் யாரும் பேச முடியாது. ராமகிரியா பேசினதுக்கு அப்புறம் ஒருத்தருமே பேச முடியாது. இந்த பக்கம் பருவின்னு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, இந்த அம்மா பேசினதுக்கு அப்புறமா யாருமே பேச முடியாது. அப்படி எல்லாம் விஷயமா கொட்டுவாங்க. இருக்கட்டும், இன்னும் ஒண்ணு தவம் சொல்லிட்டேன். தானம்னா தனத்திலிருந்து பிறப்பது தானம். இந்த கிராமர் ரூட் தனத்திலிருந்து பிறப்பது தானம். சுத்த மனுஷனுக்கு பொருள் ஒருத்தர் கொடுக்கறதுக்கு மனசு வராது, மனசு வருமா? ஆனா தானம் என்பது ஒரு மனிதன் மிகவும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று. அது பொருள் தானமா இருக்கலாம், கட்டானமா இருக்கலாம், உறுப்பு தானமா இருக்கலாம், வேறு வகையான ஒரு நல்ல சேரிட்டி பர்பஸுக்கு ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கிற, ஏழை பையனை படிக்க வைக்கிற, 1000 கணக்கில் இருக்கலாம். பாரதி பாடல அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்ன புண்ணியம் யாயினும் கோடி. எதிரா பெரிய புண்ணியம்னு கேட்டா, அன்ன சத்திரம் 1000 வெயி, ஆலயம் 10,000, 10,000 கோயில் கட்டு. இதெல்லாம் இல்ல, இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு ஏழையை புடிச்சவனை படிக்க வச்சியா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மிடில் கிளாஸ்ல மேல வந்த அத்தனை செல்வந்தர்களும் படிப்பால் மேலே வந்தவர்கள் என்பதை வரலாறு மறந்துவிடக் கூடாது. பரம்பரையா கோடி வச்சிருந்தா தான் நம்ம கோடீஸ்வரனாக முடியும் அப்படிங்கறத உடைச்சி எரிஞ்சு, இன்னைக்கு நடுத்தர ஏழை மக்கள் மேல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரே காரணம், கல்வி தானமாக தரப்பட்டது. அந்த ஒரு விஷயத்துல சார், பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த பணியை யாருக்கும் முடியாது. உத்தரவு போட்டாங்களா, அவர் முதலமைச்சரான உடனே 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும்டான்னு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும். தியேட்டர் இருக்குது, சினிமா தியேட்டர் இருக்குது, பள்ளிக்கூடம் இல்லையே. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரமாட்டாங்க அப்படின்னாங்க. சோறு போடு. ஐயோ, சோறு போடுறதுக்கு கவர்மெண்ட்ல காசு இல்லையே, பிச்சை எடு. நான் போய் பிச்சை எடுக்கிறேன், பசங்க படிக்கட்டும் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு அடுத்து டெவலப் பண்ணாங்க என்ன, அதை இன்னும் நாம வளர்க்கணும், இன்னும் வளர்த்தணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரிய கல்வி திட்டங்கள் வந்துவிட்ட காரணத்தினால நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியா முழுவதிலும் இல்லாத ஒரு தனித்தன்மை
தமிழ்நாட்டில் கோலோச்சுவதற்கு காரணமே கல்வி 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 மட்டும். படிக்கிறதுக்கு எத்தனை பள்ளிக்கூடம்? விருதுநகர்ல போங்க, நாடான் உறவி முறை முதல்ல ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. முதல்ல பொம்பளை பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு பெண்கள் கல்லூரி தொடங்குவாங்க, மருத்துவ கல்லூரி தொடங்குவாங்க. என்ன பண்ண முடியுமோ அத்தனை செய்வாங்க. இப்படி வளர்ந்ததுதான் கல்வியினால வளர்ந்தது. எப்ப வளரும்? அதுக்கு தானம் கொடுக்கணும். அழகப்பர் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகப்பர் எல்லா சொத்தையும் யூனிவர்சிட்டி கொடுத்தார். கடைசி ஒரு வீட்டுல குடியிருந்த வீடும் கொடுத்த கோமான் அப்படிம்பார். அந்த வீட்டையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதுவும் எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்ட்டு போனார். அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாத விஷயம். அந்த கொடுக்க மனம் அப்படி. சார், லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறதுக்கு அழகப்ப செட்டியாரை பத்தி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. காலேஜ் நடத்துறாரு, பிரின்சிபாலை கூப்பிட்டார். பசங்கள்லாம் ஏன் இப்படி எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இல்ல அவங்களுக்கு சரியான அப்படின்னாரு. மாமரம் பழத்தை திம்பாங்க, மனம். ஜவஹர்லால் நேரு பேசிட்டு வராரு, இந்த லட்சம் இவ்வளவு நிலம் யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு பேசிட்டு தன் இருப்பிடத்திற்கு வருவதற்குள்ளாக செக்கும் நில தான பத்திரமும் எழுதி அழகப்ப செட்டியார் கொண்டு போய் கொடுத்தார். நேரு திகைச்சு போயிட்டார். நான் இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் வர கூட்டத்தில் நீ ரெண்டு ரெடியா செக் கொடுத்தாரு, அதே பணம் அதே நிலம் எழுதி அப்பவே கையில் கொடுத்தார். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததால, தானம் கொடுத்ததால தான் இன்னைக்கு இவ்வளவு கல்வி நலம் எல்லாமே வளர்ந்திருக்குது இந்த உலகத்துல. அப்படி தனத்திலிருந்து தானம் கொடுத்து வாழ்தல் இருக்கு பெரிய விஷயம். சுலபத்துல கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வராதுங்க. அந்த காலத்துல ஓசி பொடின்னு ஒரு கணக்கு சொல்வான். யாராவது எப்படின்னா இன்னொருத்தன் பொடி போடுற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு பொடியை எடுத்த உடனே அண்ணாச்சி கொஞ்சம் பொடி கொடுங்க அப்படின்பா. முதல்லயே கேட்டா எடுக்க மாட்டான். அதனால அவன் எடுத்ததுக்கு அப்புறம் கேட்பான், அண்ணாச்சி கொஞ்சம் பொடி அப்படின்னு. அவன் அதை விட கேட்டுக்காரன், டப்பாவை நீட்ட மாட்டான், கையை நீட்டுவான். ஏன்னா டப்பாவை கொடுத்தா மொத்தமா அள்ளிடுவான் பாருங்க, அதுக்காக கையை எப்படி நீட்டுவான். இவன் கையை நீட்டினா இங்க பொடியை பிடிச்சிக்கிட்டா எப்படிங்க கையை உள்ள விட்டா எடுக்க முடியும்? இதுக்கு பேரு என்னன்னா அந்த பொடியை கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவான். தானம் கொடுக்கறதுக்கு மனசு வராது அப்படின்னு. ஆனா இதையெல்லாம் தாண்டி கோடி கோடியா கொடுக்கக்கூடிய இயல்பு உடைய பல பேர். என்.எஸ். கிருஷ்ணனுக்கு என்னங்க பெரிய விசேஷம்? கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்? சார், ஒரு பெண் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி என்.எஸ். கிருஷ்ணன் கிட்ட வந்து, ஐயா நான் மாசமா இருக்கேன் ஐயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா அப்படின்னு. உடனே பாக்கெட்ல இருந்து கையை விட்டார். அப்ப 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். இன்னைய தேதிக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல அதனுடைய வேல்யூங்கிறது. அப்படி பாக்கெட்ல இருந்து இப்படி எடுத்தாரு, ஒரு 100 ரூபாய் வந்தது, இந்தம்மா வச்சுக்கோ இப்படி கொடுத்தாரு. 100 ரூபாய் சாப், நல்ல சாப் அப்படி சொல்லும் போது மதுரம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா நடந்து போறது எப்படி பார்த்து கணவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதை கேட்காத மனைவியே இல்லை சார். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ புள்ளத்தாச்சியா இருக்கா, 100 ரூபாய் கொடுத்தேன் இப்ப என்னங்கிறன்னு. அவ நடந்து போறத பாருங்களேன். புள்ளத்தாச்சி எப்படியா நடக்க முடியும்? சும்மா வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு நடிக்கிறா. அவ ஒன்னும் புள்ளத்தாச்சி இல்லை. உங்களுக்கு எனக்கு சவால். இப்ப நீங்க அவளை கூப்பிடுங்க, அவ வயிற்று புள்ளத்தாச்சியே இல்லை, அவ நடக்கிற நடைய பாருங்க. புள்ளத்தாச்சி இப்படி நடக்க முடியுமா? அப்படி சும்மா தானம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு யோசனை வேண்டாம். நடிக்கிறா. அவளுக்கு போய் என்.எஸ். கிருஷ்ணன் நிறுத்து, நீ நானும் என்ன பண்றோம்? நடிக்கிறோம். பணம் கொடுக்குறான்ல, நடிச்சு பணம் வாங்குற நம்ம கிட்டயே அவ நடிச்சு பணம் வாங்கிட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய நடிகை. கூப்பிடு, 500 ரூபாய் கொடுப்போம். சில பேருடைய இயல்பு சார், அதெல்லாம் மாத்தவே முடியாது. எம்ஜிஆர் போய் அவர் சிலையை திறந்து வைக்கிறார், என்.எஸ். கிருஷ்ணன் சிலையை திறந்து வைக்கிறாரு. பெரிய மாலை போட்டிருக்கு. யாரு? கலைவாணர் சிலையில மாலை போட்டிருக்குது. ஒருத்தர் குடுக்குடுன்னு வந்தான், படியில ஏறி மேல போய் அந்த மாலையை கையிட்டு ஓடுறான். இப்படி கார்ல ஏற போற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அப்படி திரும்பி அவனை அடிக்காதீங்க புடிச்சிட்டு வாங்க, அடிக்காதீங்க புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு போய் அவனை கூட்டிட்டு வந்து, எதுக்கு மாலை போட்டதை கையிட்டு எடுத்துட்டு போற? அவன் சொன்னா, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு மாலை வாங்கி போட காசு இல்லை, என்ன பண்றதுன்னு பார்த்தேன், பெரிய மாலையா இருந்தது, இதை கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு போடணுங்கிறதுக்காக எடுத்தேன். எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொன்னார், என்.எஸ். கிருஷ்ணன் கொடுத்து பழக்கப்பட்டவர், இப்போதும் மாலையை விரும்ப மாட்டார், அவருக்கு கொடுப்பதைத்தான் விரும்புவார், குத்தம் அப்படி.
அந்த மாதிரி இறந்த பிறகு கூட கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இருப்பது. இது தானம் அப்படிங்கிற செக்ஷனுடைய தனித்த சிறப்பு. இந்த தவமும் தானமும் செயற்கு அரிய செயல், செய்வதற்கு முடியாத ஒரு பெரிய காரியம். அதை செய்தது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை. அதை கேள்வியா வச்சு இன்னைக்கு 6 பெருமக்கள் பேசுகிறார்கள். செயற்கு அரிய செயல் தவமா தானமா என்கிற ஒரு தலைப்பு. எல்லோரும் விளக்கை பார்த்து கும்பிட்டார்கள். பித்தன் கீழே கிடக்கிற தீக்குச்சியை பார்த்து கும்பிட்டான். காரணம் சொன்னான், ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி உயர்ந்ததல்லவா என்று சொன்னான். நடுவர் அவர்கள், நீங்கள் முன்னுரையில் சொன்னீர்கள், இதை அப்துல் ரஹ்மான் கவிதையில் சொன்னார். பெரும்பாலும் சிந்தனையாளர்கள் ஒரே தளத்தில் சிந்திக்கிறார்கள், வெளிப்படுவதுதான் இருக்கிறது. கவிக்கோவுக்கு கவிதையாக வெளிப்பட்டது, உங்களுக்கு பேச்சாக வெளிப்படுகிறது. நெஞ்சார வணங்குகிறேன். இப்படி சொல்வதற்கு காரணம், இந்தியர்களின் சராசரி வயது 69 72 வயது வரை. சராசரி வயது இந்தியர்களின் சராசரி வயது 72 வரை. ஆனால் நோயை பற்றியே பேசி, நோயை பற்றியே சிந்தித்து, நோய் இருக்கிறவர்களிடமே உரையாடி, இப்படி இருக்கிற மருத்துவர்களுக்கு சராசரி இந்தியர்களை விட 14 வயது குறைவு என்று ஒரு மருத்துவ ஆய்வு கட்டுரை சொல்கிறது. எனவே எங்களை வாழ வைப்பதற்காக உங்களை கூட நோயை பற்றி சிந்திக்கிற மருத்துவர்களை நான் நெஞ்சார வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, தவம்தான் உயர்ந்த செயல் என்பது என்னுடைய வாதம். பசித்தால் புசித்து, வியர்த்தால் குளித்து, நிழல் கண்டால் ஒதுங்கி, நீர் கண்டால் அருந்தி, காற்றை சுவாசித்து, கந்த மூலங்களை உண்டு காட்டிலே தவம் இருப்பதை நான் தவம் என்று சொல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இப்பொழுது சொல்கிறேன், இன்னும் எத்தனை உயரத்துக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும், அறிவியல் அடுத்த கோள்களில் குடியேறுவதற்கு நமக்கு மனைப்பட்டா போட்டாலும், விஞ்ஞானத்தால் விளங்கிக் கொள்ள முடியாத புதிராக இருப்பது இந்த உடல்தான் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. காரணம், நம்முடைய இரத்த நாளங்களை ஒன்றாக தொடுத்தால் 1,00,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குமாம். பூமத்திய ரேகையை 4 முறை சுற்றி வருகிற ஒரு அதிசயமான ஒரு சிறப்பு இந்த உடலுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கேட்டால் வியந்து போவீர்கள், நம் உடல் இயங்குவதற்கு ஒரு சிறுநீரகம் போதுமானது. ஆனால் இயற்கை 2 சிறுநீரகங்களை கொடுத்து நம்மை செல்வந்தர்களாக பாதுகாக்கிறது என்றால், இயற்கை நம்மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதைவிட ஒரு ஆச்சரியம், நம் சிறுநீரகத்தில் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஃபில்டர் இருக்க, ஒரு சிறுநீரகத்தில் 10 லட்சம் வடிகட்டிகளை வைத்திருக்கிறது இயற்கை என்றால், இயற்கை கும்பிடத்தான் வேண்டும். இந்த உடலை மதிப்பதும் இந்த உயிரை மதிப்பதும் தவம் என்று நான் சொல்கிறேன். நடுவர் அவர்களே, ஒருத்தன் தன்னுடைய குரு கிட்ட கேட்கிறான், நான் மனதை அடக்கணும், உள்ள இருந்து அடக்கவா வெளியே இருந்து அடக்கவான்னா? அந்த குரு சொன்னாரு, உள்ளே இருந்தால் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே சுத்தி கொண்டிருந்தால் அடக்கவே முடியாது. ஒன்னு அடக்கு, இல்லையேல் அடங்கிப்போ, இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு திரியாதேனார். இதுதான் தவம் என்பது. இந்த உடலை மதிப்பதுதான் ஆகச்சிறந்த தவம் என்று நான் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலங்க சரியா டெய்லியும் 11 மணிக்கு ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க சார். சரியா 11 மணிக்கு. ஆச்சரியம் என்னன்னா, செத்துறாங்கிறது ஆச்சரியம், கரெக்டா 11 மணிக்கு டிக்கெட் வாங்கினா சார். இருக்கிற எல்லா டாக்டரும் ஒரு நாள் என்னன்னு பார்த்துருவோம்டா அப்படின்னு இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அன்னைக்கு அங்க வந்துட்டாங்க. கரெக்டா டைம் 10:55, 56, 57. அவங்களுக்கு திக்குன்னு 59 ஆவறதுக்குள்ள இவங்க யாருன்னு டிக்கெட் வாங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கரெக்டா 11 ஆச்சு சார். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாங்க,
எல்லா டாக்டர்ஸும் ஸ்டெத்தாஸ்கோப் எல்லாம் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. 11 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அறைய கூட்டுற அம்மா வந்துச்சுங்க சார். அந்த ரூம்ல இருக்கிற ஆக்சிஜன் வென்டிலேட்டர் இருக்குல்ல, அந்த பிளக்க புடுங்கிட்டு அந்த அம்மா செல்போன் சார்ஜரை சொருவிட்டு அது கடமையே கண்ணாக கூட்டி பெருக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் சார் இத்தனை வருஷமா 11 மணிக்கு அங்க நடந்திருக்கு. நான் சொல்றேன், எப்ப பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியை புடுங்குறோமோ அப்ப டிக்கெட் வாங்கிடுவோம். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பைத்தான் நான் தவம் என்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு செய்தி, மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர். வாயை திற என்பீர்கள், வயிறே தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காளி போல நாக்கை நீட்டுவோம். முதுகு திருப்பி மூச்சு இழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாகவே சுவாசிப்போம். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள். வாசிக்கவே முடியாத மொழியில் வாய்க்குள் நுழையாத வார்த்தையை கிறுக்கி காகிதம் கிழிப்பீர். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள். போதாது டாக்டர், இது எங்களுக்கு போதாது. நோயாளி ஒரு பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி ஒரு மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாயில் மூச்சு வாங்காதே, காற்றை வடிகட்டும் வசதி வாயில் இல்லை, மூக்கில்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் டாக்டர். மூச்சு வாங்குவதில் கூட ஒரு சூத்திரம் உண்டு. சுவாசிக்கும் சுத்தக்காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். ஆனால் உள்வாங்குகிற ஒவ்வொரு மூச்சும் நுரையீரலின் தலை கூட தொடவில்லையே. சாராயம் என்கிற திரவ நெருப்பு கல்லீரலை கருக்கிவிடும். கல்லீரல் என்பது கழுதை மாதிரி, பாரம் சுமக்கும், ஆனால் படுத்தால் எழுந்திருக்காது. பயமுறுத்துங்கள் டாக்டர். ஒரு கால் வீக்கமா, உடனே கவனி, யானைக்கால் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இருகால் வீக்கமா, இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். 50 வயதை தொட்டதும் பசிக்கவில்லையா, மார்பு பகுதியில் கரையாத கட்டியா, வாயில் ஆறாத புண்ணா, சோதிக்க சொல்லுங்கள். நம்மை அறியாமலே புற்றுநோய் நம் உடலில் ஆனா ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியிடமிருந்து துக்கத்தை துரத்துங்கள் டாக்டர். நோய் என்பது துக்கமில்லை, அந்நிய கசடு வெளியேற உடம்பு நடத்துகிற உள்நாட்டு யுத்தம்தான் நோய் என்று சொல்லுங்கள். சர்க்கரை என்பது நோய் அல்ல, அது உடலின் குறைபாடு என்று சொல்லுங்கள். எரிக்காத கொழுப்பும் செரிக்காத உணவும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஊமை ஜனங்கள், அவர்கள் உள்ளொளி அற்றவர்கள். பிணி வந்து இறந்தாலும் முனி வந்து இறந்ததாய் முனகுவர். நோய் விரட்ட நினைக்காமல் பேய் விரட்ட நினைப்பார்கள். யோகா அது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் நெருப்பை உருட்டி உருட்டி கொண்டு வந்து நெற்றி பொட்டில் நிறுத்த சொல்லுங்கள் டாக்டர். எப்பொழுதுமே தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. மருந்தையே உணவாக்காதே, உணவையே மருந்தாக்கு. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு சொல்லுங்கள் டாக்டர். அவிக்காத காய்கள் தான் அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள் டாக்டர். கோணல் இல்லா மனிதன் கூணன் ஆகி போனான், ஏனாம் அவன் டப்பா உணவை சாப்பிட்டது தானாம். விஷப்பாம்பு கடித்தும் ஒருவனுக்கு விஷமேறவில்லையாம், ஏனாம் அவன் உப்பில்லாமலே சாப்பிட்டது தானாம். ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிராம் உப்பு போதும் என்கிறார்கள். ஆனால் உப்பை கொட்டி கொட்டி வளர்க்கிறாயே மனிதா, உடம்பு என்ன செடியா கொடியா? ஒன்று மட்டும் சொல்லுங்கள் டாக்டர், ஒருபோதும் மரணம் மனிதனை தேடி வருவதே இல்லை, மனிதன்தான் மரணத்தை தேடி ஓடுகிறான் என்று சொல்லுங்கள் டாக்டர். எல்லோரிடமும் 2 கேள்வி கேளுங்கள் டாக்டர்.
மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடுகிறதா, மனச்சிக்கல் இல்லாமல் பொழுது முடிகிறதா? இதுதான் சொர்க்க வாழ்வின் சூத்திரம் என்று சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கிராமத்துக்காரங்க என்ன பார்த்தாலே தெரியும். ஐயா ஆமாங்கிறார், கோவை தனபால் ஐயா. கிராமத்துக்காரன், அவனுக்கு டாக்டர்கிட்ட போனான் சார். டாக்டர்கிட்ட போனா பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுட்டார். எங்காலும் மிரண்டு போயிட்டான். நான் கடுமையா உழைப்பேன் டாக்டர், எனக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னா? உடல் சக்தி மீறி உழைச்சாலும் சுகர் வந்துரும்னார். ஐயோ அப்படின்னா அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். நல்லா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகமாக்க மாட்டேங்க, நல்லா சாப்பிடுவேன்னார். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா அதுக்காக பட்டினி கிடந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர்னா தூங்குவீங்களான்னார். மல்லாந்தடிச்சு தூங்குவோம் டாக்டர், என் குரட்ட சத்தத்துல எங்க தெருவுலயே ஒருத்தரும் தூங்க முடியாதுன்னா. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனீங்கனாலும் சுகர் வந்துரும்னார். அப்பனா டாக்டர்னா தூங்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவனால பொறுக்க முடியல, எந்திரிச்சிட்டான். சார் என்ன சொல்றீங்க? சாப்பிட்டா வருங்கிறீங்க, பட்டினி கிடந்தா வருங்கிறீங்க, தூங்குனா வருங்கிறீங்க, தூங்கலைனா வருங்கிறீங்க, இப்ப என்னதான் சார் சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் கீழே உக்காந்து அட கடவுளே அப்படின்னா, இந்த மாதிரி கவலைப்பட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் டாக்டரோட கைய பிடிச்சு, டாக்டர் கண்ணீரால உங்க கைய கழுவுறேன், இதெல்லாம் உங்க சிலபஸ்ல இருக்கான்னா. அவர் சொன்னார், எனக்கே 15 வருஷமா சுகர் இருக்குன்ட்டார். நடுவர் அவர்களே, எனவே உடலை மதிப்பதும் உயிரை மதிப்பதும் அதுவே தவம். நீங்கள் உடலை தானம் கொடுக்க நினைத்தாலும் அந்த உடல் நலமாக இருந்தால்தான் தானம் கொடுக்கிற தகுதியை கூட பெறும் என்பதனால் உடலை தவமாக நினையுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.